ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 ஜெய ஜெய சங்கரா. குருभ्यो நம. நமஸ்தே சூரநாதம் காஞ்சி பீட்டம் சுரபுஜிதம் திவ்யகணவேசம் காஞ்சிம் ஜெகதுராமஸ்தே அபாரகட சிந்தம் ஞானதம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமுதானம் கலியுக தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு அந்த வயசானவருக்கு இந்த பாயை கொடுக்குறியா, இந்த வயசானவருக்கு இந்த மெத்தையை கொடுக்குறியா, பாயே இல்லை மெத்தையை கொடுக்குறியா. ஏன் அப்படின்னா அவருக்கு யாரோ மெத்தையை வாங்கி வந்திருக்கா மகாபிரிவாளுக்கு. அதுக்கு தான் மகாபிரியா வந்து கோரப்பாய் ஒன்று இருக்குது, அதில் படுத்துட்டு இருக்கார். இதை பார்த்த அவருடைய அத்தியந்த பக்தர் ஒருத்தருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவருக்கு ஏதோ உறுத்துற மாதிரி இருக்குது, மகாபிரியாளுக்கு உறுத்துறதோ இல்லையா, இவருக்கு உறுத்திடுது. இப்படி போய் இதை கஷ்டப்படுறாரு. மகாபிரியா நினச்சா எவ்வளோ பேர் வந்து என்னென்னவோ வாங்கி கொடுக்குறா, நல்ல மெத்தையில் படுத்துக்கலாம், ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டம். அவர்கிட்ட சொல்லிக்கல. அதை அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு இலவம் பஞ்சு அதில் ஒரு மெத்தையை புதுசாக வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்துட்டு பெரியவா முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பெரியவா அது எதுக்கு, அவர் தானே பரமேஸ்வரனான மகாபிரிவா தான் இந்த லீலையே பண்ணுறார், இது எதுக்குன்ற மாதிரி கேட்டார். அவர் சொன்னார், பெரியவா வந்து இவ்வளவு இது இருக்கும்போது ஒரு கோரப்பாயில் போய் படுத்துக்கலாமா, கோரப்பாய் இது உடம்புலாம் எப்படி இது பண்ணுறது. அப்போ பெரியவா சொன்னால், ஆமாம் உனக்கு வந்து ஏதோ நான் இப்படி இருக்கிறது இப்போ இதில் கோரப்பாயில் படுக்கிறதோ மனசை உறுத்துறது போல் தெரியுறது, ஆனால் அதான் உனக்கு கஷ்டமாக இருக்கிறது தெரியுறது. ஆனால் பீஷ்மருங்கிற மகாத்மா அவருக்கு அர்ஜுனன் ஒரு படுக்கையை கொடுத்தான், அது என்னதுன்னு தெரியுமா உனக்கு? தெரியும், அம்பு படுக்கை. பீஷ்மர் வந்து அந்த அர்ஜுனன் நினச்சிருந்தான்னா அவருடைய தந்தையார் வந்து இந்திரன் தான் கிட்டேருந்து நல்ல ஒரு படுக்கையை வாங்கி அவர் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த அம்பு படுக்கையில் படுத்தவர் தான் அதில் அவருக்கு சுகமாக இருந்ததுன்னு சொன்னார் அப்படின்னு நினச்சிட்டார் அவர். ஏன்னா அவர் ஒன்றும் கஷ்டப்பட்ட மாதிரி காமிச்சிக்கலை. அப்போ தான் நிறைய கிரந்தங்கள்லாம் அவர் சொன்னார், அதை எழுதிண்டார். அதே மாதிரி ஒன்று வந்தது தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு ஒன்று தெரியுமோ அப்படின்னாரு. ஆமாம், அதனால் நீ ஒன்றும் வருத்தப்படாத, எனக்கு இது சுகமாக தான் இருக்குது. பீஷ்மரை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் அது கஷ்டமாக தெரியல, நான் சுகமாக தான் இதை படுத்துக்கிறேன்ல அப்படின்னாரு. அவருக்கு அது அந்த வாங்கிட்டு அந்த விளம்பஞ்சு மெத்தையை ஒன்று வாங்கிட்டு வந்து அழகாக மாப்பிரியோட கொடுத்து அதை படுத்துவான்னு நினச்சி வாங்கிட்டு வந்தவருக்கு அதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அவர் மனசு ஒப்பலை அப்படின்னு பெரியவாளுக்கு தெரிஞ்சுது. சரி, அதுக்காக என்ன பண்ணுறது, இந்த லீலை பண்ணுறது அவர் தானே. சரி, அங்கே வயசான ஒருத்தர் நிற்கிறாரு, அவரை கூட்டிட்டு வா அப்படின்னாரு. அங்கே ஒருத்தர் இருக்கார், அவரை கூட்டின்னு வந்தா, இந்த மெத்தையை அவருக்கு கொடுத்துறியா நீ அப்படின்னாரு. அவர் என்ன சொல்லுவார், அவர் பேசாமல் தான் இருந்தார். அவருக்கு வந்து நிறைய கடன் வாங்கியிருக்கார், அந்த கடனை அடைக்க முடியல அப்படிங்கிறதுனால அவருக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறதான். இதில் இந்த மெத்தையை கொடுத்தா அதிலே தூங்குவாரே அப்படின்னார். அந்த மெத்தையில் கொடுத்தா அவர் தூக்கமாக வரும், அவருக்கு மெத்தை இருந்தாலும் தூக்கம் வருது. அவர் தான் கடனை அடைக்க முடியாமல் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான்ற வருது. அதனால் கடன் அடைக்க வேண்டியவர் எங்கேயாவது இடவும் மஞ்சு மொத்தம் ஏசி போட்டுட்டா தூக்கம் வருமான? தூக்கம் வராது. சத்தியமான வாழ்க்கை அதெல்லாம் தூக்கமே வராது. இப்போ இருக்க வாழ வேண்டாம், சத்தியமாக இருக்க வாழ்க்கை அந்த மாதிரி தூக்கம் வராது தான். கடன் அடைக்கணும் என்பது அவளுக்கு எப்படி தூக்கம் வரும்? அதனால் இதை அவர்கிட்ட கொடுன்ட்டார். அவர் போய் அவர்கிட்ட கொடுத்துருக்கார், அதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா. ஆனால் அவர் போய் அவர்கிட்ட அந்த மெத்தையை கொடுத்த பிறகு அவர் அதில் தூங்க வச்சிருப்பார். அவர் தூங்கியிருப்பார் அந்த வயசானவர். அது எப்படி அப்படின்னா அவருடைய கடன் அடைஞ்சிருக்கணும் இல்லையா? அதனால தான் மகாபிரியா வந்து அந்த மாதிரி வந்து இவருக்கு ஒரு புத்தியை கொடுத்து இவருக்கு ஓர பாயில் இருக்கிறத பார்த்து அவர் மனசை கஷ்டப்பட்டு அவர் ஒரு இளவு மஞ்சள் மெத்தையை வாங்கி வந்து கொடுத்து அதில் பிரிவாக
நீங்கள் இதில் தான் நீங்கள் படுத்துக்கணும்னு சொல்லி. ஆனால் பெரியவா வந்து யாரையோ ஒரு வயசானவரை காமிச்சு அவர் ஏதோ கடன் வாங்கியிருக்கிறது பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? அவர் என்ன சொன்னார்? அவர் வந்து தூக்கம் வரலன்னு. ஆனால் பெரியவாவுக்கு தெரியும் அந்த வயசானவருக்கு கடன் நிறைய வாங்கியிருக்கார், தூக்கம் வர மாட்டேங்கிறதுன்றது மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரிஞ்சதுனால தான் அவரை கூப்பிட்டு அவரை இதை அவர்கிட்ட கொடுத்துரு. ஆனால் அவர்கிட்ட கொடுத்தாரோ, வீட்டில் கொண்டு போய் கொடுத்தாரோ, நடந்திருக்கு. அப்போ அதுக்கப்புறம் அந்த வயசானவர் வந்து நிம்மதியாக அந்த இளம மஞ்சளில் தூங்கியிருப்பாரான்னா அந்த கடன் அடைஞ்சால் தானே தூங்க முடியும். அந்த கடனை அடைக்கிறதுக்குன்னு ஒரு வழியை யார் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பரமேஸ்வரனான மகாபிரிவாவில் மட்டும்தான் முடியும். அதனால் அந்த இலவ மஞ்சு கொடுத்து அவரை தூங்க வைக்கிறதுக்காக ஒரு பெரிய நாடகம் நடத்திய ஒரு மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனால் அவருடைய கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணாமே அதை பண்ணியிருப்பார். அதனால் அந்த கடன் அடைக்கிறதுக்கும் அவர் ஒரு வழி பண்ணியிருப்பார். அந்த சம்பவத்தில் அது சொல்லலையே தவிர அதை நம்ம அனுமானம் பண்ணிக்கலாம். அப்படி அதனால் ஒரு ஆள் வந்து ஈஸியாக தூங்கிட மாட்டார். ஒரு நியாயமாக இருக்கவர் வந்து இதை கடன் வாங்கிட்டார், ஒரு அவசரம், அந்த கடனை அடைக்க முடியாமல் தூக்கம் வராமல் இருக்கவர் இலவம் மஞ்சு வந்து மெத்தையை மகாபிரிவா கொடுக்குறான்றதுனால தூக்கம் வந்துடுமா? பரமேஸ்வரன் கையிலேருந்து கிடத்தா கூட அவர் மனசில் வந்து அதுக்கான ஒரு ஏற்பாடை பண்ணிட்டு தானே பரமேஸ்வரன் அவர்கிட்ட அதை கொடுப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இதனால் எப்பேற்பட்ட ஒரு பெரிய அனுகிரகத்தை மகாபிரிவா அந்த வயசானவருக்கு பண்ணியிருக்கார். அந்த ஒரு புத்தி அவருக்கு கொடுத்து இவர் மூலமாக அவருக்கு அந்த மெத்தியை சேர்க்கறதுக்கான வழியை வந்து பிரிவாக பண்ணியிருக்கா அப்படின்னா பரமேஸ்வரன் மகாபிரிவா அப்படின்னு நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமீஸ்வரன் மகாபிரிவா பாதமீச்சரணம்.